அனைவருக்கும் வணக்கம். 2/1/2025 போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு. செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்காக உள்ள வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி மேலேயும் இப்போ மேலே போயிட்டு கீழே வரும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்னென்னா லைட்டாக கீழே இறங்கிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 இதுக்கு மேலே போயிட்டு சஸ்டன் ஆகி ஒரு நல்ல ஒரு பிக் மூமெண்ட்டு நிஃப்டி கொடுத்துருக்கோம். இது இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம மாறிக்கணும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா ஒன்று மார்க்கெட் விட்டு வெளியே போகணும், இல்லை அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட ட்ராவல் பண்ண தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுக்கு எந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஆப்போசிட்டாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம ஸ்ட்ரைக் வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். இப்போ ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் இருக்கும். அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஐடிஎம் கால் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வந்தால் ஐடிஎம் கால், நிஃப்டியோட ஐடிஎம் கால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மேலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கேருந்து கீழேருந்து மேலேருந்து கீழே வந்து 281 230க்கு வரும். வந்தது அப்படின்னா இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செல்லர் வந்து 281 செல் அடித்தோம் அப்படின்னா 230 டார்கெட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது மோஸ்ட்லி 244 வந்துட்டு இங்கேருந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு நல்ல பிக் மூமெண்ட் கொடுத்துருந்தான். இதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ இவனே நம்மளுக்கு எஸ்டர்டே லோக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனாவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். இதை யார் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னா இவன் ஒரு ஸ்ட்ரைக் காமிப்பான் நம்மளுக்கு. அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம் கால் வந்து நம்மளுக்கு பிஇபிக்கு மேலேயே நிற்கும். பிஇபிக்கு மேலே இல்லாட்டா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் அவங்க சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கணிச்சு அவங்க நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறமேல் கீழே வந்திருக்கான். கீழே வந்துட்டு அதுக்கப்புறமேலு தான் எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கான். எஸ்டர்டே ஹைக்கு மேலே போகிறதெல்லாம் நம்ம தாராளமாக இந்த இடத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பிபியும் வச்சு டேபிள் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக்லேயே சொல்லியிருந்தோம் எந்த மாதிரி நடந்திருக்கும், எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ட்டு. அதையும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கேருந்து எஸ்டர்டே ஹைக்கு வந்தால் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இங்கேருந்து இந்த எஸ்டர்டே ஹைக்கு வந்தால் ஒரு 1400 வந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்மளுக்கு 1261 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக இங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கான். அதுக்கப்புறமேலு எஸ்டர்டே ஹைக்கு 1400 நியரஸ்ட்டாக போயிட்டு அங்கேருந்து ரிவைஸ் கொடுத்துருக்கான். ரிவைஸ் கொடுத்தவன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை அவன் விட்டே கொடுக்கல. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஐடிஎம் கால் இருந்தாலுமே இந்த ஓடிஎம் கால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த டைமில் அவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருந்தான். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் வந்துருச்சு. இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகி நிற்கிறான் அப்படின்னா ஒரு பிக் ராலி வந்து இவன்ட்டையும் நம்மளால் பிடிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக செல்லர் வந்து நம்மளுக்கு ஒரு செல்லராக இருக்கிறோம் அப்படின்னா, இவனுக்குள்ள ஆப்போனண்ட்டை நம்ம செல் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு
தாராளமாக கிடைக்கும். அதேமாரி நமக்கு சென்செக்ஸ் இண்டெக்ஸ் சென்செக்ஸ் இண்டெக்ஸ்லையும் சேம் சினாரியோ. நம்ம இப்படி இப்படி போயிட்டு மேலே வரும் அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரியே ட்ரேட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகணுட்டி ஓப்பன் கீழே ஓப்பனிங்க்கு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு ப்ரீஸ் க்ளோஸ் கூட வரல. ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே நியரஸ்ட்டாக வந்துட்டு ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டர்டே ஹைக்கு மேலெலாம் மார்க்கெட் நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் நம்மளுக்கு. எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பனுக்கு மேல், இதெல்லாம் இது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ஃபார்முலாவை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்ம பிபி அந்த ஐடிஎம் கால் ஓடிஎம் கால்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல வரப்போ அந்த ஓடிஎம் கால்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துக்கு இந்த மாதிரி சினாரிலாம் அமைஞ்சது அப்படின்னா ஓடிஎம் கால்லாம் அவன் ப்ரீஸ் க்ளோஸையும் விட்டு கொடுக்க மாட்டான், அவன் பிபியும் விட்டு கொடுக்க மாட்டான். அதான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப மார்க்கெட்டு ஒரு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம காலையில் இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டை ஏற்றாப்புல நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. அடுத்த நாள் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கணும். இதுக்கு உள்ள ஸ்ட்ரைக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 78,000 கால் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் காலையில். ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இந்த எஸ்டர்டே ஹை போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறது ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவன் இங்கேருந்து ஒரு ஹையை போட்டு 1000 ரூபா ஹை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தான். ப்ரீஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டு பிபி கூட வரல. பிபிக்கு மேலே வந்து அப்படியே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டான். சஸ்டெயின் ஆகி இங்கேருந்து ஒரு நல்ல ராலி கொடுத்துருந்தான் நம்மளுக்கு. அதேமாதிரி இந்த காலில் நம்ம இந்த ஐட்டம்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஓடிஎம் சப்போர்ட் பண்ண ஒண்டின்னா நம்மளால எடுக்க முடியும், இல்லாட்டினா எடுக்க முடியாது. ஓடிஎம் கால் சப்போர்ட் பண்ணவும் இவனும் நல்ல ஒரு பிக் ராலி வந்து நம்மளால இவனால போக முடிஞ்சுது. இதெல்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இவனுக்கு ஆப்ஷனை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு நல்லாவே எடுக்க முடியும். இது வந்து ப்ராஃபிட் சான்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே நம்மள்ட்ட அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.